சாம்பார் சாதம். நம்ம சவுத் இண்டியன்ஸ் வாரத்தில் மினிமம் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்றது சாம்பார். சாம்பார் ஸ்டேட் டு ஸ்டேட் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வீடே டேஸ்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் மாறுது. என்ன சமைக்கலான்னு மண்டையில் எதுவுமே ஓடலைன்னா நம்ம சூஸ் பண்ணுறது கூட சாம்பார் தான் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பச்சரிசி, அதுக்கு 1 கப் துவரம் பருப்பை கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இந்த ப்ரொபோர்ஷன் 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம். அடுத்து ஒரு கடாயில் ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 காஞ்ச மிளகாயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காவும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கேன். குக்கர்ல ஊற வச்ச அரிசி பருப்பு, 8 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், நெய் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில எண்ணெய், 12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், நூல்கோல், பட்டாணி, கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. வதங்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கிளறிட்டு 4லிருந்து 5 கப் தண்ணி ஊத்தி காய வேக விடுங்க. காய் கம்ப்ளீட்டா வெந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருங்க. அது ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச அரிசி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தளர இல்ல கெட்டியா இருக்குன்னா நீங்க தாராளமா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். கிளறும் போது ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் 1 டீஸ்பூன் சோம்பை வறுத்து இடிச்சு சேர்த்திருக்கேன். ரொம்ப வாசனையா இருக்கும். அது கூட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து கிளறுங்க. ஃபைனலி ஒரு கரண்டி நெய்ல கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கூட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து வறுத்து சேர்த்துருங்க. எப்படி